நிச்சயமா நிறைய பேர் அம்மா பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க, நிறைய விஷயம் அம்மா தெய்வம் எல்லாமே கேட்டு. இப்போ நான் வந்து ஒரு 3 விஷயம் என்னோட அம்மாட்ட இருந்து நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்த 3 விஷயத்த நான் சொல்லிட்டு போகிறேன். ஒன்று வந்து எங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸ், அதாவது எதையும் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பின்னிருந்து புஷ் பண்ணி அதை அலோவ் பண்ணி விட்ட அந்த ஸ்பேஸ் என்றது ஒன்று. ரெண்டாவது வந்து அம்மாட்ட இருந்து வந்ததுதான் இந்த வாசிப்பு பழக்கம். அம்மா வந்து லைப்ரரியில் புத்தகம் எடுத்து வாசிக்கிற ஒரு ஆள். வீட்டை வந்து சின்ன லைப்ரரி மாதிரியே புத்தக ஷெல்ஸ் இருந்தது. அதிலிருந்து தான் அந்த வாசிப்பு பழக்கம் வந்தது. அந்த வாசிப்பு பழக்கத்தையும் ஊக்குவிச்சு தண்டை காட்டையும் தந்து போய் லைப்ரரியில் புத்தகம் எடுத்து வாசிக்க வச்சது அம்மா. ஸோ அது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது வந்து நான் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதிகமாக சண்டை பிடிக்கிறது அம்மாவோட. அதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கூட சொல்லலாம். சொன்னால் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற கருத்தை வந்து சரியாக வளப்படுத்தி கொள்றதுக்கு வந்து நல்ல விதமான ஆர்கியூமெண்ட்ஸ் தேவை எங்களுக்கு. அந்த ஆர்கியூமெண்ட்ஸை சின்னல இருந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்ஸில் வந்து ஈடுபடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது அம்மா. ஸோ இந்த மூன்றும் சேர்ந்து தான் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு ஆளாக உருவாக்கி விட்டுருக்கு. அந்த விதத்தில் அம்மாவை இந்த இடத்துல நினைவு கூறுறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நன்றி. உங்களுடைய என்னோட மடி சாய்ந்து
நன்றி தயா, மிகவும் சிறப்பாக பாடினீர்கள். அம்மாவின் பாடலை பாடம் கொண்டு தயாவுக்கு வாழ்த்துக்கள். Thing that I want to share about my mom is Amma வந்து she's a very strong person. நாங்கள் சிலோனில் பிரச்சனை நேரம் we are all girls in my family. I only have one brother and the rest of us are girls. So பிரச்சனை டைம் ஆண்காரனுக்கு பயம். அப்போ அண்ணா 2 அக்கா ஏற்கனவே கனடாவுக்கு வந்துட்டோம். அப்போ நாங்கள் மிச்ச பேர் தான் வீட்டில் அப்பாவோட. So she really struggled a lot because நாங்கள் சின்ன வயசில் we won't really listen to what அம்மா says. வெளியில் எட்டி பார்க்காதேங்கோ, கலியப்புறம் வருது, குண்டு ஓட போகிறாங்கன்னு சொல்லி எல்லாம் அம்மா எங்களை உள்ளுக்கு பொத்தி பொத்தி வச்சிருப்பா. பட் we don't listen. நாங்கள் எட்டி எட்டி பார்க்குறது. And now me being a mother, I realize how difficult it would have been for Amma to make sure that, you know, as being as girls, she has to make sure that we were safe and எங்களுக்கு ஒழுங்கா எல்லாம் நல்ல வடிவாக படித்து இதண்டு நல்லா முன்னுக்கு வரணும்னு she brought us to Canada. So thank you Amma. So that's it.
செயல் கொடுத்தால் அந்த சூரியனின் செடி புலங்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். காலில் குத்தும் மணி உங்கேனி என்று காணி பயின்பம் மணி சேர்த்து ஒரு முட்டை கட்டி வாடி வாடி பல பழக்கிற பகலானி பட பழக்கிற அகலானி துகிலடிக்கிற துகிலானி நகலின் நகலானி மழையடிக்கிற முகிலானி திமிரடிக்கிற திகிலானி தமிழடிக்கிற அகிலானி உள்ள மலராணி. Anyone needs my business, dance are now. Mark, would you like to join? வயது இது ஒரு வெட்டு கத்தி போல் இருக்கும். அதிசயம் என்னவென்றால் அதன் இருக்கும் கடவுளுக்கு செயல்பட்டால் சூரியனின் செடி உழைக்கும். அடையாளம் தான் துறப்போம் எல்லா தேசத்திற்கும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம் அடைகின்ற நோடி போதும் பாவேர வேண்டும் வேண்டும். பட பழக்கிற பகலானி பட பழக்கிற அகலானி அடலடிக்கிற புகழானி நகலின் நகலானி.